மீராபாய் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தை. அவர் கிருஷ்ணரின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். அவரின் போதனைகளின் சாராம்சம் இதுதான்: கடவுளை அடைய சடங்குகள், சாதி, பணம், கல்வி எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் போதும். அதுதான் அன்பு. பிரேம் என்று சொல்லப்படும் தன்னலமற்ற அன்பு. பிரேம் என்பது வெறும் அன்பு அல்ல, அது ஒரு பரந்த உணர்வு. ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பு, ஒரு காதலி தன் காதலனிடம் காட்டும் பற்று. மீராவை பொறுத்தவரை கிருஷ்ணரே அவரின் காதலர். அவர் கிருஷ்ணரை கோபாலா என்று அழைத்தார். இந்த அன்பில் எந்த லாப நோக்கமும் இல்லை. நீ எனக்கு இதை கொடு, அப்படியென்றால் நான் உன்னை வழிபடுகிறேன் என்று மீரா கடவுளிடம் கேட்டதில்லை. அவரின் அன்பு தன்னலமற்றது. சொர்க்கமோ மோட்சமோ அவர் விரும்பவில்லை. கிருஷ்ணரின் தரிசனமும் அவரோடு இருக்கும் பரவசமும் மட்டுமே அவர் விரும்பினார். மீராவின் காலத்தில் மக்கள் கோவிலுக்கு போவது, சாமி படம் பார்ப்பது, விரதம் இருப்பது போன்றவற்றையே பக்தி என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் மீரா இவை அனைத்தையும் கடுமையாக விமர்சித்தார். உள்ளத்தில் உண்மையான அன்பு இல்லாமல் வெறும் கல்லை கும்பிட்டால் பயனில்லை என்றார். ஒரு முறை அவர் பாடினார்: நான் கோயில் கட்டவில்லை, சாமி சிலை செய்யவில்லை, ஆனால் என் மனதில் உள்ள அன்பு என்னும் கோவிலில் கிருஷ்ணர் வாழ்கிறார். இதன் மூலம் அன்பு இல்லாத சடங்குகள் பயனற்றவை என்பதை உணர்த்தினார். மீரா ஒரு ராணியாக பிறந்தார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட துறவியான ரவிதாசரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். அதற்காக உயர் சாதியினர் அவரை கேவலமாக பேசினர். ஆனால் மீரா கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அன்பிற்கு சாதி இல்லை, மதம் இல்லை, ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. ஒரு பெண்ணாக ஆண்களின் ஆதிக்கத்திற்கு பயப்படாமல் வெளியே நின்று பக்தி செய்தார். அதனால்தான் மீரா இன்றும் நினைவு கூறப்படுகிறார். மீராவின் வாழ்க்கை எளிதானதல்ல. அவரது கணவர் இறந்த பிறகு அவரை கொல்ல அவரது மைத்துனர் பல முயற்சிகள் செய்தார். நஞ்சு கலந்த பால் கொடுத்தார், பாம்பை படுக்கையில் விட்டார். ஆனால் மீரா அச்சப்படவில்லை. அவர் அந்த நஞ்சை அமுதமாக குடித்தார். ஏனெனில் உண்மையான அன்புக்கு துன்பங்கள் ஒரு சோதனை மட்டுமே. கிருஷ்ணரின் மீது அன்பு இருந்தால் நஞ்சும் தேனாக மாறும் என்று அவர் நம்பினார். மீராபாய் சொல்கிறார்: கடவுளை தேடி அலைய வேண்டாம், உங்கள் இதயத்தை அன்பு என்ற மலராக மாற்றுங்கள். கோவில் மணி அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் இதயம் கிருஷ்ணரின் மீது அன்பு என்ற இசையை எப்பொழுதும் எழுப்பட்டும். இன்று நாம் இறைவனை காண கோவில்களுக்கு செல்கிறோம். ஆனால் நம் மனதில் சிறிதளவு பொறாமையும் கோபமும் தன்னலமும் இருந்தால் அது பயனற்றது. மீராவின் சொல்படி ஒரு துளி உண்மையான அன்பு ஒரு கடல் நிறைய சடங்குகளை விட வலிமையானது. மீராபாயின் வாழ்க்கையே இதற்கு உதாரணம். சமூகம் அவரை தள்ளியது, அரச குடும்பம் அவரை கொல்ல முயன்றது. ஆனால் அன்பில் அவர் உறுதியாக இருந்தார். கடைசியில் அவர் கிருஷ்ணரின் சிலையில் லயித்து போனார். அதுதான் அன்பின் வெற்றி. எனவே மீராவின் போதனையின் சுருக்கம்: கடவுளை அன்பை தவிர வேறெதுவும் அடைய செய்யாது. சடங்குகள் மாயை, அறிவு பெருமை, ஆனால் அன்பு அதுவே முக்தி.